புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. இயேசுவின் அருகில் இருக்கின்ற பாக்கியம் பெற்ற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் அன்பு உங்களோடு என்றும் இருப்பதாக. இயேசு தருகிற மன்னிப்பினால் நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாவோமாக. இயேசுவினுடைய இரக்கப் பெருக்கத்தினால் அவரின் அருளுக்கு சொந்தக்காரர்களாகி அவருடைய ஆசீரை பெற்று சாட்சிகளாய் வாழ்வோமாக. இயேசுவின் தூய்மை மிகு நற்கருணை நம் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிற இவ்வேளையில், இந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையில் நம்மையும் நம் குடும்பத்தையும் இயேசுவின் இதயத்திற்கு அர்ப்பணம் செய்வோம். இயேசுவின் இதயத்திற்கு எதிராக செய்திருக்கிற பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். யாரையாவது நாம் மனநோகம் செய்திருக்கிறோம் என்றால், பிறரை காயப்படுத்தி இருக்கிறோம் என்றால், ஏமாற்றி பொய் பேசி இருக்கிறோம் என்றால், விரோதமான செயல்களில் ஈடுபட்டிருக்கிறோம் என்றால், தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி போயிருக்கிறோம் என்றால் மனம் வருந்துவோம். இயேசுவிடத்தில் மன்னிப்பு கேட்போம். இயேசுவின் இதயத்தில் ஆறுதல் உண்டு, நம்பிக்கை உண்டு, அரவணைப்பு உண்டு, தேறுதல் உண்டு. எனவே நம்மை முழுவதுமாக சரணாகதியாக்கி ஒப்புக் கொடுப்போம். தூய ஆவியானவருடைய அருட்துணையை வேண்டுவோம். அவரே நம் மனதிற்குள் இருக்கின்ற தீமைகளை மன்னிக்க கூடியவர், நம் மனதிற்குள் இருக்கின்ற கீறல்களை மாற்றிடக்கூடிய வல்லமை படைத்தவர், மனபாரங்களை எல்லாம் போக்கக்கூடியவர், நம் மனதில் இருக்கிற காயங்களை ஆற்றி நம்மை தேற்றுகிற ஆறுதல் தருகிற தெய்வம் ஒருவர் உண்டு என்றால் அது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அந்த விசுவாசத்திற்கு சாட்சிகளாய் இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, முழுவதுமாய் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்புக் கொடுப்போம். தூய ஆவியானவருடைய அருட்துணையை வேண்டுவோம். தூய ஆவியே துணையாக வருவி, இயேசுவின் சாட்சிகளா எம்மை மாற்றிடுவி. தூய ஆவியே துணையாக வருவி, இயேசுவின் சாட்சிகளா எம்மை மாற்றிடுவி. இந்த ஆராதனையின் போது கூட மனதில் தீமை நிறைந்திருந்தால், பலவீனத்தினால் நாம் ஒவ்வொருவரும் மீண்டும் மீண்டும் பாவத்தில் விழுகிறோம் என்றால் ஆண்டவருடைய மன்னிப்பை வேண்டி செபிப்போம். நமக்குள் இருக்கின்ற அந்த கீறல்களை மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர் ஆண்டவர் என்பதை உணர்வோம். மனதின் தீமைகளை மன்னிக்க வருவி,
மனதின் கீறல்களை மாற்றிட வருவி, மனதின் தீமைகளை மன்னிக்க வருவி, மனதின் ஈரல்களை மாற்றிட வருவி. தூய ஆவியே, அசைவாடுகிற ஆவியானவர் நமக்கு துணையாக வரும்படியாக செபிப்போம். இயேசுவின் சாட்சிகளா எம்மை மாற்றிடுவி. நம் மனதுக்குள் இருக்கின்ற பாரங்கள், மனக்கவலைகள், மன சோர்வுகள், நாம் தளர்ந்து போகிற போது, நாம் காயப்பட்டு வேதனைப்படுகிற போது, இதோ பாரங்களை போக்கிட, காயங்களை ஆற்றிட நம் இயேசு இருக்கிறார் என்பதை உணர்ந்து தூய ஆவியினுடைய வல்லமைக்காக இறைஞ்சுவோம். மனதின் பாரங்களை போக்கிட வருவி, மனதின் காயங்களை ஆற்றிட வருவி, மனதின் பாரங்களை போக்கிட வருவி, மனதின் காயங்களை ஆற்றிட வருவி. தூய ஆவியே, துணையாக வருவி. இயேசுவின் சாட்சிகளா எம்மை மாற்றிடுவி. அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் இரக்கத்தினாலேயே நாம் ஒவ்வொருவரும் வாழ்கிறோம். எனவே இயேசுவின் இரக்கப் பெருக்கத்திற்காக இவ்வேளையில் உருக்கமாய் ஜெபிப்போமாக. உங்கள் பதில், எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்கள் மேல் இரக்கமாயிரும். பொறுமையும் மிகுந்த தயாளமும் உள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை மன்றாடி வேண்டும் அனைவருக்கும் நிறைவளிக்கும் தாராளமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வுக்கும் புனித நிலைக்கும் ஊற்றான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கேற்ற பரிகாரமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நிந்தை அவமானங்களால் நிறைந்து மிகுந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் பாவச் செயல்களால் வேதனையுற்று வருந்திய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரணம் வரையும் கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆறுதல் அனைத்தின் ஊற்றான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் உயிரும் உயிர்ப்புமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் சமாதானமும் ஒற்றுமையின் இணைப்புமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவங்களின் பலியான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மிடம் நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு மீட்பான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மில் இறப்பவர்களின் நம்பிக்கையான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எல்லா புனிதர்களின் ஆனந்தமாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் திரு இருதயத்தை நினைவு கூர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற இவ்வேளையில் அந்த இதயத்தால் ஆறுதல் பெறுவோம்.
அந்த இதயத்தால் அரவணைக்கப்படுவோம். அந்த இதயத்தால் நாம் ஒவ்வொருவரும் தேறுதல் அடைந்து நம்பிக்கையில் இடம் பெறுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 21 முதல் 22 முடிய. அந்நேரத்தில் இயேசு தூய ஆவியால் பேருவகையடைந்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்றார். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். தந்தை யார் என்று மகனுக்கு தெரியும். மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும். வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இயேசுவின் அன்பை சுவைக்கிறவர்கள், இயேசுவின் இதயத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்கள் ஒருபோதும் குறைவுபடுவதில்லை. கடவுள் அவர்களை கைவிடுவதில்லை. நல்ல உதாரணம், சாட்சியாக ஒருவர் வந்து என்னிடத்தில் பகிர்ந்து கொண்ட இந்த நிகழ்வை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். தினந்தோறும் இரவில் உறங்குவதற்கு முன்பாக ஒரு பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்கிற செபத்தையும், அருள் நிறைந்த மரியே என்கிற செபத்தை 3 முறையும் செபித்துவிட்டு உறங்குகின்ற ஒரு குடும்பம். கணவன், மனைவி, 2 குழந்தைகள், 2 பிள்ளைங்க. ஒவ்வொரு நாளும் இப்படியாக அவர்கள் செபித்துவிட்டு உறங்குவது வழக்கம். அன்றும் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்கிற அந்த செபத்தை ஜெபித்துவிட்டு 3 அருள் நிறைந்த மரியே செபத்தை சொல்லிவிட்டு அவர்கள் உறங்க சென்றிருக்கிறார்கள். புதிய வீடு, அந்த புதிய வீடு கட்டி 6 மாத காலம்தான் ஆகிறது. அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த அந்த தருணத்தில் மேல் கூரையானது அப்படியே இடிந்து சரிந்து விழுந்திருக்கிறது. அவர்களுடைய அந்த உறக்கத்தில் அவர்களுக்கு தெரியல. அது விழுந்த உடனே எல்லோரும் அலறி அடித்துக் கொண்டு துடித்து போயிருக்கிறார்கள். கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் ஒரே இடத்துல அந்த ஹால்ல படுத்துட்டு இருந்திருக்கிறாங்க. ஃபேன் ஓடிட்டு இருந்திருக்கு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த குடும்பம் பகிர்ந்து கொண்டது, ஃபாதர், கடவுள் எப்படி எங்களை பாதுகாக்கிறார், கண்ணின் மணி போல எங்களை பாதுகாக்கிறார், இரவில் அவருடைய வானதூதரை வைத்து பாதுகாக்கிறார் என்பதை எங்களால் அனுபவிக்க முடிந்தது ஃபாதர். என் பிள்ளைங்களுடைய அந்த கால் முன்னாடி அந்த ஃபேன் அப்படியே கீழே விழுந்திருந்தது. என்னுடைய மனைவிக்கு கையில லேசா அடிபட்டுச்சு ஃபாதர். அந்த கூரை விழுந்ததுல அந்த இடம் முழுவதுமாக அப்படியே அந்த இடிபாடுகள் எல்லாம் கீழே சிதறி கிடந்தது. அந்த விழுந்த அந்த சுவர் பகுதி எங்க வீட்டு மேல விழுந்திருந்ததுன்னா, என் மேலேயோ என் மனைவி பிள்ளைகள் மீதோ விழுந்திருந்ததா, அன்றைக்கு இரவே நாங்கள் இந்த மண்ணிலே புதையுண்டு போயிருப்போம். அன்றைக்கே நாங்கள் மடிந்து போயிருப்போம், செத்து போயிருப்போம். இது ஒரு பெரும் அதிசயம் ஃபாதர். மிக பெரும் அற்புதத்தை கடவுள் எங்களுக்கு செய்திருக்கிறார். எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. என்னுடைய மனைவிக்கு அந்த கையில் அடிப்பட்டதோட சரி, நாங்க பாதுகாப்பாக இருந்தோம். ஆண்டவருடைய காவல் தூதர் எங்களை அந்த இரவில் காத்தார் என்பதை நாங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்து கண்ணீரோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வந்தோம் ஃபாதர் அப்படின்னு அவர்கள் அந்த சாட்சியத்தை பகிர்ந்து கொண்டார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே,
கடவுளுடைய உடனிருப்பை உணர்ந்து கொள்ளுகிற எந்த குடும்பமும் கைவிடப்பட்டதாக இந்த உலகத்தில் சொல்ல நாம் கேள்விப்பட்டதில்லை. எனவே இறைவனுடைய புகழை பாடுவோம், அவரை துதிப்போம், ஆராதனை செய்வோம். அதன் வழியாய் இந்த நாளுக்குரிய சிறப்பான ஆசீர்வாதங்களை நாமும் நம் குடும்பமும் பெற்று கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ்வோம். நம் மனதிற்கு ஆறுதல், தேறுதலை, நம்பிக்கை அவருடைய அருளில் இருப்பது நமக்கு மன நிறைவை தருகிறது. உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. நம்முடைய இன்பத் துன்பங்களில், வியாதி வருத்தங்களில், கஷ்ட நஷ்டங்களில் நம்மோடு உடன் இருக்கிற தெய்வம் நம் ஆண்டவர் இயேசு. அந்த இயேசுவின் இதயத்திலேயே நமக்கு ஆறுதல் உண்டு, நம்பிக்கை உண்டு. எனவே முழுவதுமாய் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்து நம் துன்பங்களை, நம் வேதனைகளை, கவலை, கண்ணீரை ஒப்புக் கொடுத்து உருக்கத்தோடு செபிப்போம். அன்னையாய் அவரின் அன்பை சுவைப்போம். தந்தையாய் அவர் தருகிற ஆறுதலை பெற்றுக் கொள்வோம். துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீருப்பாய், கண்ணயர காத்திருக்கும் நல்லன்னையாய் அருகிருப்பாய். துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீருப்பாய், கண்ணயர காத்திருக்கும் நல்லன்னையாய் அருகிருப்பாய். அன்பு என்னும் அமுதத்தினை நான் அருந்திட என கலிப்பாய், உன்னின்று பிரியாமல் நீ என்றும் அனைத்திருப்பாய், நீ என்றும் அனைத்திருப்பாய். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. இந்த உலகத்தை படைத்தவர், உன்னையும் என்னையும் படைத்தவர் தொடர்ந்து நம்மை பாதுகாத்து வருகிறார். பாவத்தில் மீண்டும் மீண்டும் நாம் விழுந்தாலும், பலவீனத்தில் விழுந்து கடவுளுக்கு எதிராக சென்றாலும் கூட நம்மை அப்படியே அவர் விட்டு விடுவதில்லை. சகோதரனே, சகோதரியே, அந்த கடவுள் தன் ஒரே பேரான மகனான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி உன்னையும் என்னையும் பாவத்திலிருந்து மீட்டார். தன் ஒரே பேரான மகனை சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவர் ரத்தம் சிந்தி
நமக்கு மீட்பினை பெற்று தந்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால் நாம் எல்லோரும் கழுவ பெற்று தூய்மை அடைந்திருக்கிறோம், புது வாழ்வு பெற்றிருக்கிறோம். எனவே நம்பிக்கையோடு ஆண்டவரை அறிக்கையிடுவோம், அவரின் சாட்சியாய் வாழ்வதற்குரிய அருளை பெற்றுக் கொள்ள ஜெபிப்போம். பல்லுயிரை படைத்திருப்பாய், நீ என்னையும் ஏன் படைத்தாய்? பாவத்திலே வாழ்ந்திருந்தும் என்னையும் ஏன் அழைத்தாய்? பல்லுயிரை படைத்திருப்பாய், நீ என்னையும் ஏன் படைத்தாய்? பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய்? அன்புக்கு அடைக்கும் தான் ஒன்று இல்லை என்றுணர்ந்தே, உன் அன்பை மறவாமல் நான் என்றும் வாழ்ந்திருப்பேன், நான் என்றும் வாழ்ந்திருப்பேன். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. நம் மனதில் எழுகிற விண்ணப்பங்களை நற்கருணையில் எழுந்தருளி இருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவின் முன்பாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்களை கண்ணின் மணி போல காத்து வருகிற அன்பான ஆண்டவரே, எங்களை உள்ளம் கையில் பொறித்திருக்கிறவரே, எங்களுக்காக எங்கள் குடும்பத்திற்காக இவ்வேளையில் உருக்கத்தோடு ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் அன்பு, அமைதி, சமாதானம் உண்டாக, குடும்பத்திலே மகிழ்ச்சி நிறைந்திருக்க, ஒருவர் மற்றவரிடையே நல்ல உறவும் சமத்துவமும் சகோதரத்துவமும் மேலோங்க, இயேசுவே எங்கள் குடும்பத்தை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். எங்கள் குடும்பத்தை ஆசிர்வதியும், நலன்களால் நிரப்பும், பொருளாதார தேவைகளை நிவர்த்தி செய்யும், நோய் நொடிகளை குணமாக்கும். நாங்கள் என்றென்றும் உமக்கு சாட்சிகளாய் வாழ வரம் வேண்டி ஜெபிக்கிறோம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, தாயாம் கத்தோலிக்க திரு அவைக்காக இவ்வேளையிலே பக்தியோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, திரு அவையை வழிநடத்துகிற திரு தந்தை, ஆயர்கள், குருக்கள், இறை ஊழியர்கள், பொதுநிலையினர் என எல்லோரையும் அபரிவிதமாய் நீர் ஆசிர்வதிப்பீராக. திரு அவையினாலேயே விசுவாசம் இந்த உலகத்தில் மீண்டும் மீண்டும் நிலைநிறுத்தப்படுகிறது. கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்கிற இயேசுவின் கனவை நனவாக்கக்கூடியவர்களாக திருச்சபையினுடைய இறை ஊழியர்கள் இருக்கிறார்கள். எனவே ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் தந்து அவர்களை உமது இறை ஆட்சியின் கருவியாய் பயன்படுத்தியருள். படித்துக் கொண்டிருக்கிற மாணவ மாணவியர்களுக்காக ஜெபிப்போம். அன்பு தெய்வமே, ஆண்டவரே, அந்த குழந்தைகள் ஞானத்தில் வளர, அறிவில் வளர, நல்ல ஒழுக்கத்தில் சிறந்து விளங்க, அந்த பிள்ளைகளுக்கு தெய்வ பயம் உண்டாக, ஆண்டவரே, இந்த வேளையிலே உருக்கத்தோடு பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, நீரே அந்த பிள்ளைகளை பொறுப்பேற்றுக் கொண்டு வழி நடத்தி பாதுகாத்தருளும். எந்த தீமையும் அவர்களை பற்றி கொள்ளாமல் நல்வழிப்படுத்தும் நன்மை நிறைந்த பிள்ளைகளாக எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் இருக்க, ஆண்டவரே, அந்த குழந்தைகளை அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தினால் அந்த குழந்தைகள் நன்மைகள் பல பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சிகளாய் வாழ்வார்களாக. இந்த வேளையிலும் கூட நோய் நொடியினால் வருந்தி வேதனைப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவே, தெய்வமே, நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் நற்சுகம் பெற வேண்டும், குணமடைய வேண்டும், அவர்கள் சுகம் பெற வேண்டும், மீண்டும் அவர்கள் எழும்பி தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும்.
அவர்களை திடப்படுத்தும், உறுதிப்படுத்தும். இயேசு தெய்வமே, அவர்கள் உமக்கு சாட்சிகளாய் வாழப்படியான இறை ஆசீர்வாதத்தை தாரும். முதிர்ந்தவர்கள், வயது முதிர்ந்த ஒவ்வொருவரும் அவர்கள் படுகிற வேதனைகளை, துன்பங்களை நீர் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஆறுதல், தேறுதலை தந்தருளும். எங்கள் குடும்பத்தில் வாழ்ந்து மரித்தவர்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை தந்தருளும்படியாக மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் உம் திருப்பாதம் ஒப்புக் கொடுப்பதன் வழியாக இயேசுவின் இதயமே எங்களை ஆட்கொண்டு ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மையும் நம் குடும்பத்தையும் அர்ப்பணிக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம், நன்றி கூறுகிறோம். எங்களை ஆசீர்வதியும், எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும். பலவீனர்களுக்கு பலத்தையும், செல்வமுடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தருளும். விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாயிருக்கச் செய்தருளும். சிறையில், தனிமையில், நோயில், துன்பத்தில் இருக்கிறவர்களை ஆசீர்வதியும். உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும், தெய்வ பயத்தையும், நல்ல ஒழுக்கத்தையும், பணிவையும், அறிவையும் தந்தருளும். மரண தருவாயில் இருக்கிறவர்களை நாள்தோறும் சந்தித்தருளும். ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தருளும். எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகிறோம். ஆமென். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் திவ்ய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்புயர் கீதம் பாடிச் செபிப்போம். சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமை உண்டாக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக